இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த இடத்திலே மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸையீத் அலவி மௌலானா முர்சி அவர்கள் நஃப்சுகளின் தன்மையும் அதனுடைய படித்தரம் என்ற அடிப்படையிலே உங்கள் முன்னிலையிலே பேசுவார்கள். وقلت أنت ومن قافك متفقين لو حجب عني رسول الله طرفة عين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ما كنت من جملة الإسلام زمرة زين كذاك في فردوسي يا أبا الحسن مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. وقال وهب بن منبه أو منبه رضي الله تعالى عنه:
قرأت في 71 كتابا فوجدت في جميعها أن الله تعالى لم يعط جميع الناس من بدء الدنيا إلى انقضائها من العقل في جنب عقله صلى الله عليه وسلم إلا كحبة رمل من جميع رمال الدنيا وأن سيدنا محمدا صلى الله عليه وسلم أرجح الناس عقلا وأفضلهم رأيا. رواه أبو نعيم في الحلية رحمة الله. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஆபிலுமார்களே, என் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஷாதுலியா தரீகாவை சேர்ந்த ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, ஷாதுலியா தரீகாவை நல்ல முறையிலே மேலோங்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஹ்லாஸோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஷாதுலியா தரீகா அல்லாத ஏனைய தரீகாக்களுடைய முஹிப்பீன்களே, சகோதரர்களே, சிறுவர்களே, உஸ்தாதுமார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்திலே உங்களுடைய முன்னிலையிலே நான் இப்படி நின்று பேசுவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு பாக்கியத்தை தந்தான். வல்ல நாயன் ரஹ்மானுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். இந்த இடத்திலே என்னென்ன விடயங்களை என்னுடைய நாவினால் அல்லாஹு தஆலா வெளியாக்குகிறானோ அந்த அனைத்து விடயங்களும் இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த எண்ணத்தோடு வர வேண்டும் என்று உங்களுடைய துஆ பிரார்த்தனையை வேண்டியவனாக, இங்கே உட்கார்ந்திருப்பவர்களும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு என்னென்ன விடயங்கள் இந்த இடத்திலே பேசப்படுமோ அந்த அனைத்து விடயங்களையும் நானும் எனது குடும்பமும் என்னை சேர்ந்தவர்களும் எடுத்து நடப்போம் என்ற இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த தூய எண்ணத்தோடு இந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நஃப்ஸின் தன்மைகளும் அதன் படித்தரங்களும். கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், பாரதூரமான யதார்த்தமான இந்த தலையங்கத்தை 3 மணித்தியாலங்களுக்கு முன்னால் பேசி முடிக்க முடியாது. என்றாலும் அவகாசம், கால நேரம், இடம் கொடுக்கவில்லை என்பதனால் என்னை விட அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மிகவும் முதிர்ந்தவர்கள் எனக்கு பின்னால் பேச இருப்பதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய கிருபையினால் எதுவெல்லாம் இந்த இடத்திலே சொல்ல முடியுமோ அந்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்குவானாக. உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் படைத்தான், மிருகங்களையும் படைத்தான், மலக்குகளையும் படைத்தான். மலக்குகளுக்கு அறிவை மட்டும் கொடுத்தான், ஆசையை கொடுக்கவில்லை. மிருகங்களுக்கு ஆசையை மட்டும் கொடுத்தான், அறிவை கொடுக்கவில்லை. எனவே அறிவு மட்டும் கொடுக்கப்பட்ட மலாயிக்காமார்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எதை சொல்கிறானோ அந்த அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அறிவு கொடுக்கப்படாமல் ஆசை மட்டும் கொடுக்கப்பட்ட மிருகங்கள் அல்லாஹுவையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது, ஆகிராவையும் தெரியாது, கபரையும் தெரியாது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஒன்றுமே தெரியாது. அது மனம் போன போக்கிலே ஆசையை தீர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது.